அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தொகுதி 1ல் இருக்க பாடங்களை தான் பார்த்துட்டு வரோம். நம்ம என்னென்ன பாடங்கள் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நன்னெறி அப்படிங்கிற மனப்பாட பாடலையும் பார்த்தோம். அடுத்தது காவல்காரர், 2வது பாடமான எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால், 3வது யானைக்கும் பானைக்கும் சரி, பனிமலை பயணம், ஆராய்ந்திட வேண்டும், திருக்குறள் கதைகள் பார்த்தோம். அதுவும் உங்களுக்கு மனப்பாட பாடல் தான். நம்ம போன வகுப்பில் திருக்குறள் கதைகள் அப்படிங்கிறதுல நம்ம 4 குறள்கள் பார்த்தோம். அந்த 4 குறள்களில் இருந்தும் நம்ம ஒவ்வொரு நல்ல நீதி கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதோட இலக்கணத்தையும் பார்த்தோம். காலங்கள் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இது என்ன கண்ணு? இந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது என்னன்னா, இதை தான் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட்டுக்கு எதுக்கு கண்ணு போவாங்க எல்லாருமே? உங்களுக்கு தெரியும் தானே, அந்த கோர்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க தானே அங்கே தீர்ப்பு சொல்லுவாங்க. அதை அந்த தீர்ப்புக்காக தான் நம்ம அங்கே அந்த கோர்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிறோம். நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு சொல்கிற இடம் அப்படின்னா அது என்னதுன்னா நீதிமன்றம். இப்போ இந்த காலத்தில் ஏதோ ஒரு தப்பு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக நீதிமன்றம் தேடி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த காலத்திலலாம் எப்படி கண்ணு நீதி வழங்கியிருப்பாங்க? சரி கண்ணு, அடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நமக்கு என்ன தெரியுது? இது என்னது கண்ணு? வீடுன்னு சொல்லுவோம். நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருக்குமா? இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரண்மனையில் யார் கண்ணு இருப்பாங்க? மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல. அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னர்கள் தான் நம்மளுக்கு நீதி வழங்குவாங்க. அந்த மன்னர்கள் எங்கே வாழ்வாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரண்மனையில் தான் வாழ்வாங்க. இப்போ இந்த படத்தை பாரு கண்ணு. இது என்ன கண்ணு? இது என்னது? பசு. இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் தானே? எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? இப்போ நம்ம முதல்ல என்ன படம் பார்த்தோம்? நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் பார்த்தோம். அடுத்தது மன்னர் வாழ்ந்துட்டுருக்க இடத்த பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்னடா பசு காமிக்கிறாங்களே மேம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நம்ம நீதி வழங்குகிறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்த கண்ணு சொன்னோம்? அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் சொன்னாங்க நீதி. அடுத்தது இப்போ எல்லாருமே என்னது நீதிமன்றத்தை தேடி போயிட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ அதாவது இந்த இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பசு இருக்குல்ல கண்ணு, இந்த மாதிரி பசுக்கு ஒரு அநியாயம் நடந்துருது. அந்த பசு யாருக்கிட்ட நீதி கேட்டு போகுது, அந்த நீதி நம்மளுக்கு அந்த பசுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசுவுக்கு கிடைத்த நீதி. அதாவது அந்த பசுவுக்கு என்ன துன்பம் நடந்துச்சு, அதுக்கான சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டதா, அதற்கான நீதி கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இந்த நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பாடத்தில் இது ஒரு நாடகம் மாதிரி. அதாவது இதில் நம்ம சொன்னலக்கான அரண்மனையில் மன்னர் வாழ்ந்துட்டுருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அப்படிப்பட்ட ஒரு மன்னரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அரண்மனை அப்படின்னா மன்னர் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. அதான் அமைச்சர் இருப்பாங்க, ஓகேவா, புலவர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய காவலர்கள் இருப்பாங்க, ராணி இருப்பாங்க, அதே மன்னரோட குழந்தை இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த அரண்மனையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ இந்த நாடகத்தில் என்ன நீதி சொல்லியிருக்காங்க, எந்த மன்னர் வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், பாடம் 8 பசுவுக்கு கிடைத்த நீதி. நாடகம். முன்கதை சுருக்கம். சோழ மன்னர்களுள் ஒருவன் மனுநீதி. முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தம் நோக்கமாக கொண்டவன். ஆயினும் அவன் ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு. அதற்கு காரணமானவன் வேறு யாருமல்லன், அரசனின் மகனே. இப்போது அரசன் என்ன செய்வான்? தன் மகன் என்று அவனை காப்பாற்றுவானா
அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுக்கு உரிய நீதியை வழங்குவானா? வாருங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம். அதாவது சோழ மன்னர்களில் ஒருவரான மனுநீதி அப்படிங்கிற மன்னனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்ட மன்னராமா? முறைமை தவறாது ஆட்சி புரிவார்வாம். அதாவது யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் தீர்ப்பு வழங்குவார். அதே மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் யாருக்கு அதாவது பேரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா பசுவுக்கு. அந்த அந்த பசுவுக்கு ஏற்பட்ட துன்பம் யாரால் ஏற்பட்டது அப்படின்னா அந்த மனுநீதி சோழனோட மகனால் தான் ஏற்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனாலே ஒரு பசுக்கு துன்பம் ஏற்பட்டுச்சுல்ல, இப்போ அந்த மகனுக்கு அதாவது தீர்ப்பு வழங்குவாரா இல்லை மகனை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நாடகம் அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம மனுநீதி சோழனை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் மனுநீதி சோழன். இவருக்காக நிறையா இங்கே மாதிரி மணிமண்டபம்லாம் கட்டி அந்த மனுநீதி சோழனோட உருவபொம்மை இது மாதிரி செஞ்சுலாம் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. பாருங்கள், மனுநீதி சோழன் நீதி நெறி தவறாது ஆட்சி செய்த ஒரு மன்னன். சோழ நாட்டை மனுநீதி சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். நீதி வலுவாது ஆட்சி செய்த வந்த மன்னனை மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர். மனுநீதி சோழன் வெகு நாட்களாக மக்கட்பேறு இல்லாமல் வாடினான். இறைவனது அருளால் அழகே உருவான ஒரு மகன் பிறந்தான். மன்னனும் மக்களும் மனமிக மகிழ்ந்தனர். வீதி விடங்கன் என்னும் பெயரிட்டு அருமையுடன் வளர்த்து வந்தான் மன்னன். வீதி விடங்கன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தான். அறிவிலும் நற்பண்புகளிலும் சிறந்தவனாக திகழ்ந்தான். குறித்த வயதில் மன்னர் அவனுக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஓட்டுதல், வாட்பயிற்சி ஆகிய கலைகளை கற்பித்தார். எல்லா கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்தான் வீதிவிடங்கன். அதாவது மனுநீதி சோழனோட மகன்தான் வீதிவிடங்கன். மனுநீதி சோழனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இறைவனோட அருளால் ஒரு குழந்தை பிறக்குது. அவனுடைய பெயர் தான் வீதிவிடங்கன். அவன் என்னமா அதாவது அறிவிலையும் நற்பண்புகளிலும் ரொம்ப சிறந்தவனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு யானை பயிற்சி, குதிரை பயிற்சி, தேர் ஓட்டுதல், வாள் பயிற்சி இது மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு மனுநீதி சோழன். இப்படி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குற வீதிவிடங்கன் அப்படி என்னதான் அந்த பசுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, காட்சி 1. இடம் அரசவை மண்டபம். காலம் நண்பகல். உறுப்பினர்கள் அரசர், மனுநீதி சோழர், அமைச்சர் பெருமக்கள். பாருங்க, அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீற்றிருக்கின்றனர். அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னனை வணங்கி பணிகிறார். அதாவது அரசவையில் மன்னர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு தச்சர் வராங்க. அந்த தச்சர் மன்னனை வணங்கி நிற்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். அடுத்தது அரசர், வாருங்கள் தச்சரே, நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே, முடித்து விட்டீரா? அரசர் என்ன பண்ணுறாரு, தச்சரை பார்த்து, வாருங்கள் தச்சரே, நேற்று உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தனே, அதை நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓ, முடித்து விட்டேனே மன்னா, நீங்கள் நேரிலேயே பார்வையிடலாம் மன்னா. அதாவது தச்சர் என்ன சொல்கிறாங்க, முடிச்சு விட்டேனே மன்னா, நீங்கள் நேரில் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர் பாரு, அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர் பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டுமா, நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா. அதனால தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதாவது என்னங்கிறாரு, அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அமைச்சர் பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னர் எப்படிப்பட்ட மன்னரா, நீதி தவறாது, அதாவது பாரபட்சம் இல்லாமல் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்கிறவர் தான் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம நல்லா ஆட்சி பண்ணுறனால தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் யாரும் துன்பப்படாமல் இருக்கிறாங்க. அந்த துன்பப்படாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதற்காக
நான் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறாங்க பாரு. அதற்கு நான் ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி மணி. அதை தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார். அதாவது வந்து மக்கள் வந்து என்னுடைய ஆட்சியில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், யாரும் துன்பப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்காக நான் ஒரு இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுதான் என்ன அப்படின்னா ஆராய்ச்சி மணி. அதை தான் வந்து தச்சர் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாரு அமைச்சர், ஆராய்ச்சி மணியா? அது எதற்கு மன்னா? அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள்? அதுக்கு அமைச்சர் சொல்கிறார், ஆராய்ச்சி மணியா? அது எதற்கு மன்னா? அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே பாரு அரசர், சொல்கிறேன் அமைச்சரே. நம் அரண்மனை வாயிலிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அரசர் என்ன சொன்னார்? ஒரு ஆராய்ச்சி மணியை நான் கட்டியிருக்கேன்னு சொன்னாங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மண்டபம் அமைச்சு அதில் ஒரு மணியை, பெரிய மணியாக ஒன்று கட்டி விடுறாரு. அது எதற்கு அப்படின்னு கேட்குறாரு அமைச்சர். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை வந்து உடனே வந்து தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆராய்ச்சி மணியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது தனக்கு ஏதாச்சும் குறை அப்படின்னா இந்த ஆராய்ச்சி மணியை வந்து அடிக்கலாம். அப்படி அடித்தாங்க அப்படின்னா நான் உடனே தீர்ப்பு வழங்குவேன், அது என்னான்னு கேட்டு நான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறாங்க? அரசர் வந்து அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. அரசர் சொன்னதுக்கப்புறம் அமைச்சர் பாரு உடனே என்ன சொல்கிறாரு? அரசே, இதில் என்ன புதுமை? நீங்கள் தாம் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே அப்படிங்கிறாரு. அதனால அரசரே, இது என்ன புதுமை? நீங்கள் தான் வந்து மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசர் பாரு, நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா? மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில்தான் உள்ளது. அது மட்டுமா, குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒலித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன். அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அரசர் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து தங்களுடைய குறைகளை வந்து வெளிப்படையாக யாராச்சும் வெளிப்படையாக சொல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஆராய்ச்சி மணியை வந்து அடித்தாங்க அப்படின்னா நான் வந்து ஓடோடி சென்று அவங்களுடைய மனக்குறையை வந்து நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. அதற்காக தான் இந்த ஆராய்ச்சி மணியை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு பாரு அமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, ஆகா, நீங்கள் தாம் சிறந்த மன்னர். இந்நிலவுலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அரசவை கலைகிறது. சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை. இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஆராய்ச்சி மணி ஒலிக்கத் தொடங்குகிறது. அதாவது வந்து கொஞ்சம் மாதமாகவே, அதாவது வந்து சில மாதமாகவே ஏன்னா இதில் ஆராய்ச்சி மணியோட சத்தம் வந்து கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அப்போ யாருக்குமே எந்த குறையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வந்து வழக்கம் போல் எப்பயுமே வந்து அமைச்சர்கள், காவலர்கள், புலவர்கள் எல்லாருமே சூழ்ந்து இருக்காங்க. அப்போ வந்து என்னது, ஆராய்ச்சி மணி வந்து ஒலிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். காட்சி 2. இடம் அரசவை. காலம் மாலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர் பெருமக்கள், அரண்மனை காவலாளி உடனே என்ன சொல்கிறான்னு பாரு. மன்னா மன்னா என்றழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி. அந்த காவலாளி என்ன பண்ணுறாரு, மன்னா மன்னா அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு வராங்க. உடனே பாருங்கள் அரசர், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பதறாமல் சொல் அப்படிங்கிறாரு. அரசர் வந்து, ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி வந்து பதற்றத்தோடு வர? பதறாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே பாருங்கள் காவலாளி, மன்னா, இதுவரை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அதனால தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன். காவலாளி என்னங்கிறான், இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதுமே இல்லை, அதை நான் எப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறான். உடனே அரசர் பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்லை, சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல்.
அது வந்து மன்னர் என்னங்கிறாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்தி சொல்ல வந்தியோ அதை உடனே சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே பாருங்க காவலாளி, மன்னா அது வந்து நம்ம அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டு இருந்த ஆராய்ச்சி மணி அப்படிங்கிறார். உடனே அரசர் பாரு, என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா? இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே. பரவாயில்லை, இதோ நானே வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஆராய்ச்சி மணியே அப்படின்னு சொல்லி காவலாளி சொல்லிட்டே நிறுத்துறாரு. உடனே அரசர் என்னங்கிறாரு, இவ்வளோ நாளாக ஆராய்ச்சி மணியை அடிக்கலை, அதனால யாருக்கும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இதை நான் இப்போ அடிக்கிறாங்க, இதான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர். உடனே பாரு அரசர், ஐயோகோ, என்ன ஆயிற்று? பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே. என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா? இதை நான் எங்கனம் பொறுத்து கொள்வேன்? அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள். தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே. ஐந்தறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ? இனி என் வாழ்நாள் எல்லாம் பழிச்சொல்லை சுமந்து திரிவேனோ? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான். அதாவது வந்து உடனே வந்து அரண்மனை வாயிலுக்கு வரும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து அந்த ஆராய்ச்சி மணி வந்து பசு ஒன்று அடிக்குது. அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது, ஐயோ, இந்த வாயில்லாத ஜீவனுக்கு வந்து என்ன துன்பம் ஏற்பட்டதோ தெரியலையே, இதை நினைக்கும் போது என்னால் பொறுத்து கொள்ளவே முடியலையே. அங்கே பாருங்கள், அந்த பசுவோட கண்ணில் வந்து கண்ணீர் வருது. அது வந்து துன்பப்படுறத வந்து என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே வந்து என்னை பழிக்குமோ, அதாவது வந்து இந்த ஐந்தறு ஜீவனுக்கு துன்பம், இவருடைய ஆட்சியில் வந்து ஐந்தறு ஜீவனுக்கு இப்படி துன்பம் ஏற்பட்டதோ அப்படின்னு இந்த உலகமே என்னை பழிக்குமோ, என் வாழ்நாளெல்லாம் பழி சொல்லை சுமந்துருவோனோ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அந்த அரசர் சொல்கிறாரு. உடனே பாருங்கள் அடுத்து என்ன நடக்குதுன்னு. மன்னர் என்று பிறர் அறியட்டும், யாரெங்கே? உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள். உடனே பாருங்கள் மன்னர் சொல்கிறாரு, அதாவது வந்து உடனே அந்த பசுக்கு என்ன துன்பம், இன்னல்னா என்னது, துன்பம், என்ன துன்பம்னு அறிந்து வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாருங்கள் காவலாளிகள், உத்தரவு மன்னா, இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மீள்கிறோம் அப்படிங்கிறாரு. உடனே பாருங்கள், அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணாது தேடி எழுந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அதன் ஆற்றோனா துயரே ஆராய்ச்சி மணி வடிவில் ஒலிக்கத் தொடங்கியது. அதாவது வந்து என்ன அந்த பசுவுக்கு துன்பம் அப்படின்னா, அதாவது வந்து அரசனோட மகன் வீதி விடங்கன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தெருவில் வந்து தேரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு அதாவது வந்து அந்த பசுவோட கன்று வந்து என்ன பண்ணுது, விளாண்டுட்டுருக்கு, துள்ளி குதித்து ஓடிட்டுருக்குது. அப்போ எதிர்பாராத வகையில் வந்து அந்த தேர்காலில் மாட்டி இறந்துருது. உடனே வந்து தன்னுடைய கன்றை காணாமல் அந்த பசு அங்கேயும் அலைஞ்சு பார்க்கும்போது அந்த கன்று வந்து இறந்து கிடக்குது. அதை பார்த்த உடனே என்ன ஆகுது, அந்த பசு கண்ணீர் விடுகிறது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, வந்து ஆராய்ச்சி மணியை அடிக்குது. இது மாதிரி பசுவோட கன்று வந்து என்ன பண்ணுது, துள்ளி திரிஞ்சு விளாண்டுட்டு இருக்குது. அப்போ மன்னரோட மகன் வந்து தேரை ஓட்டிகிட்டு வரும்போது, இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், தேர்காலுக்கு அடியில் வந்து ஒரு பசு கன்று இருக்கா, அந்த கன்று வந்து தேர்காலில் இட்டு இறந்து போயிடுது. அந்த இறந்த கன்றை பார்த்த உடனே அந்த பசு வந்து என்ன பண்ணுது, ரொம்ப துன்பப்படுது. அதனால தான் வந்து என்ன பண்ணுது, அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்குது. அடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு மேலே காட்சி 3, இடம் அரசவை, காலம் காலை, உறுப்பினர் அரசர், அமைச்சர் பெருமக்கள். அமைச்சர் என்ன சொல்கிறேன்னு பாரு, மன்னா, தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது அமைச்சர் சொல்கிறாங்க, மன்னா உங்களுடைய முடிவை வந்து மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாரு அரசர், என்ன சொல்கிறீர் அமைச்சரே? மண்ணுயிர் காக்கும் மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே, அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். பசுவின் கதறலுக்கு செவிசாய்க்க கொடியோன் என்னும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு. இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது வந்து அமைச்சர் சொல்கிறாரு, அதாவது வந்து அரசர் சொல்கிறாரு, என்ன அமைச்சரே நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து நீதி தவறாமல் அதாவது தீர்ப்பு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் இப்படிலாம் வந்து மக்கள் என்னை போட்டுடுறாங்க. அதாவது வந்து
எப்படி வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதோ அதுபோல தான் இதுவும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி பசுவோட கண்ணு இறந்து அந்த பசு வந்து எப்படி துன்பப்படுதோ அதுபோல் என்னுடைய மகன் இல்லாமல் நானும் துன்பப்படணும். அப்போ தான் வந்து அந்த பசுவுக்கு சொன்ன தீர்ப்பு சரியான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாருங்க அமைச்சர், மன்னா சற்று பொறுங்கள், உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொல்லவில்லையே, அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது. அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அமைச்சர் அப்படின்னா, மன்னா நீங்கள் சற்று பொறுங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன்தான். அதாவது வந்து அதுவும் அவன் வந்து வேணுமாலுமே வந்து பசுவோட கன்றை வந்து கொல்லலையே, அவன் அது வந்து தெரியாமல் செஞ்ச தவறு தானே, அதற்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாருங்கள், அதாவது அந்த முடிவு என்ன அப்படின்னா, எப்படி வந்து பசுவோட கன்று இறந்து பசு துடிக்குதோ அதுபோல் தன்னுடைய மகன் இறந்து நானும் துடிக்கணும் அப்படின்னு மன்னர் நினைக்கிறாரு. அதுக்கு தான் அமைச்சர் இவ்வளோ இதுவும் சொல்கிறாரு. உடனே அரசர், ஆம் அதுதான் சரி. கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அதன் கண்ணில் வழியும் கண்ணீர், நீயும் ஒரு மன்னனா? உனக்கு மகன் எப்படியோ அப்படியே எனக்கு என் கன்று அல்லவா? அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது? அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார்? இனி என் வாழ்நாள் எல்லாம் வீண்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே. ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அரசர் வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து அந்த பசுவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருதே, அது உங்களுக்கு தெரியுதா? அது மட்டும் இல்லாமல் அந்த பசு வந்து என்ன, உனக்கு எப்படி மகனோ அது மாதிரி தானே எனக்கும் அந்த கன்று மகன். அதாவது அந்த சின்னஞ்சிறு கன்று வந்து என்ன பாவம் செஞ்சது? அந்த உயிரை போக்க வந்து உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? கன்றை இழந்து நான் எப்படி தவிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அது ஆறுதல் வந்து யாராலையும் தர முடியாது. இனிமேல் என் வாழ்நாள் எல்லாம் வீண்தானோ அப்படிலாம் கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனேயே, இருந்தாலுமே நான் எடுத்த முடிவிலேருந்து நான் சற்றும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிடுறாரு. உடனே பாருங்கள் அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு, அரசே மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன், உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் சொல்கிறாங்க. அரசரே, நான் உங்களை வந்து ரொம்ப பணிஞ்சு கேட்டுக்கிறேன், உங்களுடைய மகனை வந்து கொல்ல வேண்டாம், அந்த கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அரசர் பாருங்க, போதும் அமைச்சரே, நிறுத்துங்கள். இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. இந்த சோழ பரம்பரை என்னால் தலைகுனிய கூடாது. பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனுநீதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும். யாரங்கே? தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து. இழுத்து வா என் மகனை. இப்போதே அவனை தேர்காலில் இட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன். அதாவது அரசர் என்ன சொல்கிறாங்க, போதும் அமைச்சரே, நிறுத்துங்க, இனி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எப்படி வந்து பசுவோட கன்று வந்து தேர்காலில் இட்டு துடிதுடிச்சு செத்துச்சோ அதுபோல் அதோட துயரம் வந்து தீரணும் அப்படின்னா, அந்த பசுவுக்கு நான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய மகனையும் வந்து என்ன பண்ணணும், அந்த தேர்காலில் இட்டு நான் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, தேர்காலில் இட்டு அவங்களுடைய மகனையும் கொன்றுறாரு. இங்கே பாருங்கள், அந்த பசு வந்து அந்த மணி அடிச்சிட்ருக்குது. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும்போது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை வந்து அங்கே பாருங்கள், அது பசுவுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, படுக்க வச்சிட்றாரு. எப்படி வந்து அந்த கன்று வந்து தேர்காலில் இட்டு துடிதுடித்து இறந்ததோ அதுபோல் என் மகனும் இருக்க வேண்டும் என் கண் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. பாருங்க, தன்னுடைய மகனை படுக்க வச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அதாவது தேரை ஓட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேரையும் ஓட்டிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மகனை வந்து தேர்காலில் இட்டு கொன்றுறாங்க. அதற்கான செய்தி வந்து கல்வெட்டுகள்லேயும் இருக்குது. இப்போ வாங்க அந்த படத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேரு கீழே வந்து
ஒரு உருவம் படுத்திருக்க மாதிரி இருக்குது, அது மிதிக்கிற மாதிரி இருக்குல்ல. இங்கே பாருங்கள், திருவாரூர் கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள தென்புற மதிலில் மன்னர் விக்கிரம சோழனால் கிபி 1123 அமைக்கப்பட்ட கல்வெட்டும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது. பாருங்கள் அடுத்தது, தவறிழைத்தவன் தன் மகனே யானாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு அல்லாமல் அந்த தவறுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்த வரலாற்றில் அழியா இடம்பெற்றான் மனுநீதி சோழன். அதாவது அந்த மனுநீதி சோழன் அப்படிங்கிற மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த பசுவோட துயர் துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனே, ஆனாலும் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், அப்படி இருந்தாலுமே அந்த மகனை என்ன பண்ணுறாரு, எப்படி அந்த கன்று தேர்காலிட்டு இறந்ததோ அதுபோலையே தன்னுடைய மகனையும் தேர்காலிட்டு என்ன பண்ணுறாரு, கொன்றாரு. அதை தான் சொல்கிறாங்க, தவறிழைத்தவன் தன் மகனே யானாலுமே குற்றம் குற்றம்தான் அப்படின்னு சொல்லி அதற்கான சரியான தண்டனையும் கொடுத்துட்றாரு. பசுவுக்கு சரியான நீதியும் அதில் கிடைச்சிருது. இப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு நீதி வழங்கும் ஒரு பொறுப்பில் இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், அவங்க தப்பு செஞ்சோங்க அப்படின்னா அதற்கான தண்டனையை நம்ம பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாடத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன வினாக்கள் நான் கேட்குறேன், வாங்க. மனுநீதி சோழன் தச்சர்கிட்ட என்ன செய்ய சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மணிமண்டபம் செஞ்சு அதில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆராய்ச்சி மணியை செய்ய சொல்கிறாரு. இந்த ஆராய்ச்சி மணியும் என்ன பண்ணுறாங்க, அரண்மனையோட வாயிலில் அமைச்சிட்றாங்க. ரொம்ப நாளாக அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்காமல் இருக்குது. சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த ஆராய்ச்சி மணி ஒலிக்குது. அது யார் அடிக்கிறாங்க, ஒரு வாயில்லாத பசு தான் அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்குது. அதாவது பசுவுக்கு மனுநீதி சோழன் சரியான தீர்ப்பு வழங்கினாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சரியான தீர்ப்பு தான் வழங்கினாங்க. எப்படி பசுவோட கன்று தேர்காலிட்டு இறந்ததோ அதே போல் தன்னுடைய மகனையும் தேர்காலிட்டு கொன்றுறாரு. வாங்க இந்த பாடத்துக்கான புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. பாருங்கள், அதில் முதலாவது இன்னல், இச்சொல்லிற்கு பொருள் என்ன, துன்பம். இன்னல்னால் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், துன்பம். இரண்டாவது பாருங்கள், அரசவை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை. அந்த சாவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், சூ கூட்டல் ஆ போட்டு எழுதணும். அடுத்து பாருங்கள், மண்ணுயிர், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர். இந்த நூ அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டு நம்ம கூட்டல் ஊ போட்டு எழுதணும். மண்ணுயிர், மண் கூட்டல் உயிர். அடுத்தது வினாவிற்கு விடையளிக்க. இதில் முதலாவது வினா பாருங்கள், மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன. அதற்கான விடை, மனுநீதி சோழன் தன் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஆராய்ச்சி மணி என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இரண்டாவது வினா, பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது ஏன். அதற்கான விடை, அரசனின் மகன் தெருவில் ஓட்டி வந்த தேர்காலில் பசுவின் கன்று அடிபட்டு இறந்துவிட்டது. கன்றை இழந்த பசு நீதி கேட்டு ஆராய்ச்சி மணியை அடித்தது. பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான். குற்றம் செய்தவன் தன் மகன் என்றும் பாராமல் தண்டனை அளித்து மன்னன் பசுவின் துயரை போக்கினான். அடுத்தது பாருங்க, அகர முதலியை பார்த்து பொருள் அறிக. அதில் பாருங்கள், முதலாவது ஆட்ரோனா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அதாவது தாங்க முடியாத. அடுத்தது வியனுலகம் அப்படின்னா பரந்த உலகம். அடுத்தது பாருங்கள், செவி சாய்த்தல் கேட்க விரும்புதல். அடுத்தது பாருங்கள், கொடியோன் அப்படின்னா துன்புறுத்துபவன். அடுத்தது பாருங்கள், பரம்பரை அப்படின்னா தொன்று தொற்று வரும் தலைமுறை தொடர்பு. அடுத்தது பாருங்கள், சொல் உருவாக்குக. இங்கே பாருங்கள், இங்கே சொல்லலாம் கொடுத்துட்றாங்க, எழுத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க, அதை வச்சு நம்ம சொல் உருவாக்கணும். பாருங்கள், முதலாவது அவங்களே கொடுத்துட்டாங்க இனிமை, இரண்டாவது மாலை, உண்மை, பெண்,
மான், இணை, மகன், வளை. இந்த மாதிரி புதிய சொற்களை நம்ம உருவாக்கணும். இப்போ நான் சொன்ன சொற்கள் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்க சொற்களை உருவாக்கலாம். இனிமை, தேர், பெண், மாலை, அரசவை, அணை, மகன், நேர்மை, உழவர், சோழர், தீமை, இமை, உண்மை, கனி. இப்போ இந்த பாடத்திலிருந்து ஒரு நல்ல நீதி கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்துக்கான புத்தக பயிற்சிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம 9வது பாடத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு வீட்டு பாடங்கள் வரும். அதை நீங்கள் நல்லா படித்து எழுதி பாருங்கள். அடுத்த பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.